எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது. தொல்லியல். தொல்லியல் பாறை ஓவியங்கள் காணப்படும் கீழ்வளை அமைந்துள்ள இடம் விழுப்புரம் மாவட்டம். அடுத்து மூன்றாவது கேள்வி, பாறை ஓவியங்கள் காணப்படும் மாவடைப்பு அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். அதே மாதிரி ஏற்கனவே நாம் பார்த்தோம் கரிக்கையூர். கரிக்கையூர் வந்து எங்கே இருக்குது? நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம். பாறை ஓவியங்கள் காணப்படும் உசிலம்பட்டி அமைந்துள்ள இடம். பாறை ஓவியங்கள் காணப்படும் உசிலம்பட்டி அமைந்துள்ள இடம் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். அடுத்து பாருங்க, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அறிந்திராத எதுன்னு தெரிஞ்சாவே ஆன்சர் எழுதிடலாம். அதாவது இரும்பு பற்றி சிந்துவெளி மக்கள் அறிந்திருக்கவில்லை. அப்போ இதில் 3 இரும்பு வருதா? அப்போ இரும்பு வராதது ஆப்ஷன் ஏ. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் ஆகிய உலோகங்களை பற்றி சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்தனர். அடுத்து, சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். உலோக காலம். அடுத்து 7வது கேள்வி, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம். பெரும்பாலும் நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். பெரும்பாலும் நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். அடுத்து, தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் தவறான இணை ஆப்ஷன் டி. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு கிடையாது, சிந்து ஆறு, சிந்து நதி. மீதிலாம் பாருங்க, ஏஎஸ்ஐ ஜான் மார்சல், கோட்டை தானிய களஞ்சியம், கப்பல் கட்டும் தளம் லோத்தல். அடுத்து 9வது கேள்வி, கூற்று காரணம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். சரி. காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. அப்போ கூற்றும் காரணமும் இரண்டும் சரி. அடுத்து 10வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. சரி. ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி. அடுத்து 11வது கேள்வி, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. சரி. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. ஸோ இது சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி. அடுத்து 12வது கேள்வி, கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? தங்காபரணங்கள் பற்றி தெரியவில்லை. இது தவறான கூற்று. தெரிந்திருந்தன. அடுத்தது, வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. சரி. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. தவறையான, இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. சரி. அப்போ 2, 4 மட்டும் மிகச்சரியானது. அடுத்து 13வது கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. அதாவது நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள்
ஆகியவற்றின் சீரான தன்மை சரி. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு சரி. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக இருந்தது. அப்போ மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. அடுத்து 14வது கேள்வி. ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்படி முக்கியம்னு போட மாட்டேன். அனைத்து கேள்வி முக்கியமான கேள்வி. நீங்கள் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் மிக பழமையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம். அடுத்து, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார்? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன், சார்லஸ் மேசன். இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் ஒரு நிலவியலாளர். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, யாருன்னு நிலவியலாளர். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எந்த நாட்டை சேர்ந்த நிலவியலாளர்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 17வது கேள்வி. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும், நான் கேள்வியே ஆன்சரையும் கொடுத்துட்டேன். கேள்வி என்னென்னா, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல், ஜான் மார்ஷல். அடுத்தது, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுதில்லி, புதுதில்லி. அடுத்து, இந்திய தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? 1861, 1861. அடுத்து, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. மொஹஞ்சதாரோ என்பது இறந்தோர் மேடு. வெண்கலம் உலோகக் கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னிலியன் சிவப்பு மணிக்கல், சிவப்பு மணிக்கல். இந்த பொறுத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 21வது கேள்வி. பெருங்குளம் என்பது எந்த வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம்? பெருங்குளம் என்பது செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர்? பருத்தி, பருத்தி. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் எது? முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் ஹரப்பா, ஹரப்பா. அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது? சிந்துவெளி நாகரிகத்தில் எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது? எருது, எருது. அடுத்து, சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது? அதாவது சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் எது? இரும்பு, இரும்பு. நான் செம்புன்னு போட்ட ஆன்சரு இரும்பு. இரும்பு என்பது தான் மிகச்சரியானது. தங்கம், செம்பு, வெள்ளி பற்றி சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்தனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் இயங்கிட்டு இருக்குது. அதாவது இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிற தேர்வர்கள் உங்களுக்காகவே இந்த சேனல் தொடங்கப்பட்டு உங்களுடைய ஆதரவுனால் தான் இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பண உதவி எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து, அதாவது ஒவ்வொரு வீடியோஸும் மினிமம் ஒரு 1000-2000 வியூஸ் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்களும் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவீங்க. அதேமாதிரி நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போகும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.